ஹாய் நேயர்களே, இப்போ தக்காளி குழம்பு வைக்கிறேன். இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் எல்லாம் போட்டுட்டு சும்மா ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுட்டு அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு இந்த பூண்டு போட்டு இந்த பாருங்க வதக்கிட்டு நல்லா வதங்கினோடனே இது தக்காளி குழம்பு சிம்பிளாக டக்குன்னு தக்காளி இருந்தால் போதும், சிம்பிளாக செய்திடலாம். 5 minutes கூட ஆகாது. இப்போ பொடியாக இருக்குன்னா தக்காளி பழமான இருக்குன்னா தக்காளிங்க. நான் தக்காளி பிரியனாலே என் வீட்டில் பாதி நாள் இந்த தக்காளி குழம்பு தான் இருக்கும். அது நடுவில் கொஞ்ச நாள் மிளகாத்தூள் காலினால செய்யாமல் விட்டாங்க. இன்னைக்கு செய்கிறாங்க. அரைச்சிட்டேன் வெறும். ஏன்னா நான் எப்பவுமே கடையில் வாங்க மாட்டேன் மக்களே, தூளெல்லாம் நான் வீட்டில் அரைக்கிறது தான். கோவப்பழ தக்காளி குழம்பு இப்படி இருக்குல்ல, இது போட்டு வச்சா போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம். போட்டுட்டு உப்பு, கல் உப்பு. ஏன்னா இந்த உப்பு போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா அதுலேயே தக்காளி வெந்துடும். கல் உப்பு போட்டாச்சு. இப்போ அதுலேயே தக்காளி வேகும். இதுலேயே வெந்துருட்டும் தக்காளி. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கிண்டிக்கலாம். நல்லா கிண்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க. கிண்டி விட்டு ஆனால் தக்காளி உடச்சி விடக்கூடாது, கிண்டி மட்டும் விடுங்க. கிண்டி பூவாட்டம் இப்படி வச்சு நடுவில் வச்சு மூடிட்டிங்கன்னா போதும், அது வாட்டம் அப்படியே வேகும். ஹாய் மக்களே, இதை பாருங்க, அழகாக அதை பாருங்க, அப்படியே நல்லா மூடி திறந்தோடனே பாருங்களேன் வெந்துருச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் குழையணும், இன்னும் நல்லா குழம்பு. இதை இன்னும் எங்கள் அம்மா தண்ணியாக வைப்பாங்க. இது நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்டுன்னு செய்யலாம் இதெல்லாம். பாருங்க வாசனை இப்போ வெறும் மிளகாத்தூள் போடுறேன். எத்தனை ஸ்பூன்? நம்மளுக்கு காரம் தேவையான அளவு போட்டுக்கலாம். காரத்துக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டுருக்கேன். 4 ஸ்பூன் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதை அப்படியே கெட்டியாக கூட வச்சுக்கின்னு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். நான் குழம்புன்றதா தண்ணி குழம்புனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். நம்ம தண்ணி ஊற்றிக்கினா அதுவும் நல்லா இருக்கும். அருமையான தக்காளி குழம்பு எனக்கு. நல்லா இப்படி மசிக்கணும். அப்புறம் நான் கிண்டிட்டு மக்களே வரக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இன்னும் இது தண்ணி இழுத்துரும். இன்னும் 5 நிமிஷத்துல நாட்டு தக்காளி இதில் இன்னொன்று சூப்பராக பழமான தக்காளி தான் இன்னும் சூப்பராக இருக்கும் மக்களே. டக்குன்னு காலையில் இப்போ எழுந்துக்கிறீங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, சாதம் வடிச்சு இந்த குழம்பு வச்சு சாதம் பிசைஞ்சு பசங்களுக்கு எல்லாம் பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்து விட்டுருவோம். பாத்தீங்க, உங்களுக்கே தெரியும். நல்லா எண்ணெய் வத்தலம் கூட வறுத்து வச்சா கூட எண்ணெய் பொறுத்துக்கு எதுவுமே தொட்டுக்க வேணாம். இல்லை ஒரு எக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக் இருந்தால் கூட செய்து வச்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். நேரில் சமையல் குறிப்பு சொல்லுங்கம்மா. தக்காளி நம்ம கவர்லேயோ டப்பாலையோ போட்டு வைக்கும்போது
அந்த ரவுண்டு பகுதி, அதாவது மேலே இருக்க அந்த பொட்டு மாதிரி இருக்க பகுதி தெரியிற மாதிரி வைக்கணும். கவுத்து வைக்காதீங்க, வச்சோன்னா சீக்கிரம் வந்து தக்காளி கெட்டு போயிடும். நல்லா பார்த்தீங்கன்னா குழம்பு தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா குழம்பு. இன்னும் தண்ணி சேர்க்கணும். புது மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கலரே பார்க்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தக்காளியே வேற நல்லா டார்க்காக இருக்கு. கொதிக்கிட்ட மக்கள் எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சிருச்சா? சொல்லுங்க மதர். வாசனை இப்போ நம்ம சுடுசத்தில் போட்டு சாப்பிட்ற பதம் வந்துடுச்சு. இன்னும் தனியாக வைக்கிறதுனால இந்த கன்சிஸ்டன்சியே போதும். கொஞ்சம் கொதிக்கிட்டு